Dear student, இந்த வீடியோவில் யூனிட் 8 எக்ஸசைஸ் 6 அதனுடைய ப்ராப்ளம் அதுக்கான சொல்யூஷனும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளத்தை ரீட் பண்ணிடலாம். ப்ரிப்பேர் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் ராஜா லிமிடெட் ஃபார் த இயர் ended 31st March 2017. பர்டிகுலர்ஸ் 2016 and 17 டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 4,50,000, அதர் இன்கம் 67,500, எக்ஸ்பென்சஸ் 1,35,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னோட சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் கேட்டதுனால அந்த ஃபார்மேட்டோட நான் போட்டிருக்கேன். இப்போ பர்டிகுலர்ஸ் பார்த்தாச்சு. 2015 and 16 ரைட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் காலத்தில் பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அதில் போட்டிருக்கோம். அதை பற்றி பின்னாடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வர்றது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4,50,000 இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் லெஸ் அதர் இன்கம் சம்மில் இருக்கிறதா எழுதிட்டோம் 67,500. ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் ரெவென்யூ 5,17,500 கிடைக்கும். அதிலிருந்து எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் 1,35,000 நமக்கு கிடைக்கும். ஃபைனல் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 3,82,500 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது நார்மலாக நமக்கு தெரிஞ்சக்கூடிய ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டினுடைய ஃபார்மேட் அண்ட் ஒர்க்கிங் தான். இதில் பர்சன்டேஜ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த ஸ்லைடில் உங்களுக்கு பர்சன்டேஜ் வேல்யூஸும் ஆன்சராக டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ஒன்றில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இருக்குது இல்லைங்களா, அது 100% எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம இதில் இருக்கக்கூடிய பேஸ் வேல்யூ ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். அந்த பேஸ் வேல்யூ என்ன கொடுக்கணும் அப்படின்னா 100% நம்ம கொடுத்துறோம். இப்போ இங்கே ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து நான் பேஸ் வேல்யூவாக நான் எடுத்துக்கிறேன். அதனால் அதுக்கு நேராக 100% நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4,50,000 பேஸ் பண்ணி தான் மற்ற ஐட்டத்துக்கும் நம்ம பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. காமன் சைஸ் அப்படின்னு சொல்கிறது காமனாக ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இந்த செகண்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் அதர் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதர் இன்கம் எப்படி அந்த பாக்ஸில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 67,500 by 4,50,000 into 100, அது வந்து 15% அப்படின்னு வரும். இதில் 67,500 அப்படின்னு சொல்கிறது வந்து அதர் இன்கம், பை 4,50,000 அப்படின்னு சொல்கிறது வந்து பேஸ் வேல்யூ, அதாவது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அதனுடைய அமௌண்ட்டு 4,50,000 பேஸ் வேல்யூ எடுத்துட்டு அது 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 15% கிடைக்குது. இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லாத்துக்குமே இதையே பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். இப்போ டோட்டல் ரெவென்யூ, எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 85%, இது எல்லாத்துக்குமே நம்ம அந்த எது பர்சன்டேஜ் நம்ம எடுக்க போகிறோமோ அந்த வேல்யூவை வந்து போட்டுட்டு பை 4,50,000, அந்த 4,50,000 அப்படின்னு சொல்கிறது நம்ம அங்கே பேஸ் வேல்யூ இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான பர்சன்டேஜ் வந்துடும். அதுக்கான ஒர்க்கிங்கை நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதை பொறுமையாக கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். தேங்க்யூ. யூனிட் 8 எக்ஸசைஸ் 7 அப்புறம் அதுக்கான சொல்யூஷன் பற்றி இந்த ஸ்லைடில் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 7 பற்றி ரீட் பண்ணிடலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் மரியா லிமிடெட் அண்ட் கலா லிமிடெட் ப்ரிப்பேர் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019. அதில் பர்டிகுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மரியா லிமிடெட், கலா லிமிடெட் ரெண்டு கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதில் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1 lakh அண்டு 2 lakh கொடுத்துருக்காங்க. அதர் இன்கம் வந்து 10,000 அண்டு 30,000 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 70,000, கலா லிமிடெட்டுக்கு வந்து 1,20,000 கொடுத்துருக்காங்க. இது காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கிறதுனால அதோடைய ஃபார்மேட் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதில் வந்து காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் பர்டிகுலர்ஸ் இருக்குது, மரியா லிமிடெட் இருக்குது. அடுத்த தேர்ட் காலத்தை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கலா லிமிடெட் பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் இதில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் மரியா லிமிடெட் மட்டும் பார்க்கலாம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 1 lakh இருக்குது. அந்த 1 lakhலேருந்து ஆட் அதர் இன்கம் 10,000 கொடுத்துருக்கோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து டோட்டல் ரெவென்யூ கிடைக்குது. அது 1,10,000 இருக்குது. அதிலிருந்து லெஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம லெஸ் பண்ணும்போது
நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா 40,000 இருக்குது. அதே சேம் ஒர்க்கிங் தான் நான் கலா லிமிடெடுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த ஒர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக நம்ம வந்து எக்ஸசைஸ் 6லேயே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எப்படி பர்சன்டேஜ் வந்து வேல்யூ பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே போட்டதில் வித் ஆன்சரோட நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் எப்படி நம்ம 100% எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதில் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த எக்ஸசைஸ் 6லேயே நான் சொல்லியிருக்கேன். இந்த காமன் சைஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு காமன் டினாமினேஷனை நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணும்போது நம்ம கொடுத்துருக்கிற சம்படி ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை தான் நம்ம வந்து காமன் டினாமினேஷன் எடுக்கிறதுனால நம்ம வந்து 100% நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் அதை 100% எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வரக்கூடியது அந்த காமன் டினாமினேஷன் அப்படின்னு எடுத்ததுனால மீதி இருக்கக்கூடிய அதர் இன்கம், டோட்டல் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணியே தான் நம்ம பர்சன்டேஜ் பார்ப்போம். அந்த பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் கீழே நான் அந்த ஒர்க்கிங் கொடுத்துருக்கேன். இப்போது அதர் இன்கம் 10%, டோட்டல் ரெவென்யூ 110%, எக்ஸ்பென்சஸ் வந்து 70%, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து ஒரு 40%, இதுக்கெல்லாம் ஒர்க்கிங் நான் கொடுத்துருக்கேன். இப்போ அதர் இன்கம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 10,000 இருக்குது. 10,000 டிவைட் பை 1 lakh இன்ட்டு 100 போடும்போது நமக்கு 10% கிடைக்கும். அதே சேம் தான் எல்லாத்துக்கும் அந்த ஒர்க்கிங் நான் கொடுத்துருக்கிறது. அதே இப்போ நம்ம மரியா லிமிடெடுக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணுமோ சேம் ஒர்க் தான் நம்ம எதுக்கும் பண்ண போகிறோம் அப்படின்னா கலா லிமிடெடுக்கும் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 15%, 115% அண்ட் 60%, 55% இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணி எப்படி பர்சன்டேஜ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் இங்கே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 6 கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 7 உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக புரியும். தேங்க்யூ.